ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக அழகான ஒரு வீட்டை தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னா, நாகர்கோயில் அடுத்து கோணத்துக்கு அடுத்து பருத்திவளை ஜங்ஷனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பருத்திவளை ஜங்ஷன். பருத்திவளை ஜங்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இது வந்து எந்த ரோடுன்னா, புன்னை நகர், இந்த கலெக்டர் பங்களா, அந்த ராமன்புத் அந்த ரோடு தான் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்ட்ரீட், அந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட் இது தான் பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டை தான். இந்த வீடு வந்து 7 சென்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க. 7 சென்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அதுபோல் இந்த வீடு வந்து இன்னும் ஒரு 3.5 சென்ட் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 3.5 சென்ட் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. காரணம் இன்னொரு வீடு வைக்கிற மாதிரி இன்னொரு 3.5 சென்ட் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பாருங்கள், நீங்கள் அந்த வீட்டை தான் பார்க்குறீங்க. அப்புறமா வந்து இந்த வீடு வந்து அவங்க வந்து ஓன் பர்பஸ், அவங்க வந்து சொந்த யூஸ்க்காக பார்த்து கட்டின வீடு. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாருனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து வேலையெல்லாம் அவ்வளோ நீட்டாக, ஒர்க்கெல்லாம் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுபோல் இந்த வீட்டுக்கு வந்து தடி, அதாவது வந்து இந்த வீட்டில் உள்ள கதவு, ஜன்னல், கட்டளை, அம்புடு மரமும் இது வந்து ஈட்டி மரத்தினால செய்தது. கட்டளை, ஜன்னல் எல்லாமே ஈட்டி மரத்தினால செய்தது. அதுபோல் இந்த வீட்டுக்கு வந்து 2 பெட்ரூம் உண்டு. 2 பெட்ரூமுக்கும் 2 அட்டாச் பாத்ரூம் உண்டு. 2 அட்டாச் பாத்ரூமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் க்ளோசட் வச்சுருக்காங்க. பாருங்கள், ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லாம் சகல வசதியோடு இந்த வீடு இருக்குது. பாருங்கள், வேலையெல்லாம் சும்மா தரமாக பார்த்துருக்காங்க, நீங்களே பார்க்குறீங்க. அதுபோல் இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி உண்டு. இது வந்து அப்ரூவல் வீடு. இந்த வீட்டுக்கு வந்து லோன் வசதி உண்டு. உங்களுக்கு லோன் வேணுங்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணால் போதும். நாங்கள் லோனெல்லாம் எடுத்து தந்து சுலபமாக உங்களுக்கு இந்த வீட்டை வந்து முடிச்சு வைப்போம். பாருங்கள், வேலையெல்லாம் சும்மா தரமாக அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக வேலை பார்த்துருக்காங்க. அவங்க சொந்த பர்பஸுக்கு கட்டினதுனால அழகாக வேலை பார்த்துருக்காங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அதுபோல் இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு மேல் மாடியில் வந்து ரூம் எடுக்கணுனாலும் உங்களுக்கு வந்து சகல வசதி, அதாவது வந்து பில்லர்லாம் விட்டுருக்காங்க, விட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. பில்லர்லாம் அழகாக போட்டு தான் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், இதுதான் கிச்சன் அருமையாக வேலை பார்த்து சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அதுபோல் இது வந்து சுற்றிலும் வந்து குடியிருப்புகள் மத்தியில் இந்த வீடை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வீடு வந்து சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு இருக்குது. பாருங்கள், அதுபோல் இந்த வீட்டுக்கு வெளியே சுற்றிலும் வந்து இன்டர்லாக் எல்லாம் போட்டு அழகாக நீட்டாக தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள். அது மாதிரி வெளியேயும் உங்களுக்கு வந்து வெளியே பின்னாடி வந்து உங்களுக்கு வில்லேஜில் வச்சுருக்க மாதிரி துணி துவைக்கிற கல் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுபோல் அந்த வீட்டுக்கு வந்து 3 பாதை, ஒன்று வந்து ஃப்ரண்டேஜ், இன்னொன்று வந்து ஒரு பெட்ரூம் வழியாக வெளியே வரலாம், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கிச்சன் வழியாகவும் வெளியே வரலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சுற்றி பார்த்தீங்களா, சுற்றிலும் இது வந்து குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட இந்த அழகான இடத்துக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா 85 லட்ச ரூபா கேட்குறாங்க. 85 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம மேலும் போடுற வீடியோ பார்க்க முடியும். நன்றி.